மகன் வீட்டுக்கு பயணம். என்னோட நேம் டூத் பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு உன் பேஸ்ட்டை வச்சிட்டியா என மனைவியிடம் கேட்டார் தீர்த்தகிரி. நான் ஹெர்பல் பொடியில் பல் தேய்க்கிறேன், அதை மாற்ற முடியாது, ஒரு டப்பா எடுத்து வச்சிருக்கேன், போதும்ல என கேட்டாள் பவானி. அவர்கள் மும்பையில் உள்ள மகனின் வீட்டுக்கு செல்வதற்கான பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ராஜேஷ் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி வைத்தவுடன் பயணம் போக வேண்டியதுதான். 68 வயதான தீர்த்தகிரி முந்தைய நாளே தனது உடைகளை மாத்திரைகளை சவரம் செய்யும் பையை எடுத்து பெட்டியில் வைத்திருந்தாள். பயணத்தில் எதெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்கான நினைவு பட்டியல் ஒன்றை எழுதி வைத்திருந்தாள். ஆனால் அந்த துண்டு பேப்பரை எங்கே வைத்தோம் என்பது மறந்து போயிருந்தது. அவரது மனைவி பவானி எதையும் மறப்பதில்லை. இதுவரை பயணத்தில் ஒரு பொருளை கூட மறதியாக விட்டு வந்ததில்லை. வெளியூர் பயணம் குறித்த பயமே அவளுக்கு கிடையாது. புதிதாக எந்த இடத்தில் தங்கினாலும் அதை தனது வீடு போல் மாற்றிக்கொண்டு விடுவாள். அவள் கூடவே அவள் கும்பிடும் தெய்வங்களும் ஒரு பெட்டியில் பயணம் செய்வார்கள். எங்கே சென்றாலும் புதிய சுவை கொண்ட உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாள். புதிய மனிதர்களுடன் எளிதாக பழகி விடுவாள். ஆனால் தீர்த்தகரியால் அப்படி இருக்க முடியவில்லை. ஹோட்டல் அறைக்குள் நுழைந்தவுடன் ஜன்னல் எங்கே இருக்கிறது என்றுதான் தேடுவார். திறக்க முடியாத கண்ணாடி ஜன்னலை கொண்ட அறை அவருக்கு அச்சமூட்டுவதாக இருந்தது. வெளியூர் பயணத்தில் எதையும் சாப்பிட பயப்படுவார். எங்கே சாப்பிட சென்றாலும் வெந்நீர் கேட்டு வாங்கி குடித்து கொள்வார். பவானி அப்படி இல்லை. அவள் மழையில் நனைந்து விட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள். ஒன்று ஆகாது. பயணம் கிளம்பும் முன்பும் பயணத்தின் போதும் பயணத்திலிருந்து திரும்பும் போது தீர்த்தகிரிக்கு வெளியே சொல்ல முடியாத பயம் மனதுக்குள் கொப்பளிக்கும். அது சில நேரம் வளர்ந்து கை நடுக்கத்தை ஏற்படுத்திவிடும். இதற்காக அவர் யோக முத்திரை ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். அடிக்கடி விரல்களை மடக்கி அந்த முத்திரையை செய்து கொள்வார். உன் சூட்கேஸை பேக் பண்ணிட்டா, ஹாலில் எடுத்து வச்சிருவேன் என்று மனைவியிடம் நினைவுபடுத்தினார் தீர்த்தகிரி. சமையலை முடிச்சுட்டு பேக் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? மார்னிங் 9 10 என கேட்டாள். தீர்த்தகிரி அதற்கு பதில் அளிக்கவில்லை. ஹாலில் இருந்த டிவியின் முன்பாக போய் உட்கார்ந்து கொண்டார். அடுப்பில் அவரைக்காயை வதக்கி கொண்டிருந்த பவானி தான் குடிப்பதற்காக வைத்திருந்த மோரில் ஒரு துண்டு ஐஸ் கட்டியை போட்டாள். அப்படியே சப்தமாக அவரிடம் கேட்டாள், உங்களுக்கு மோர் வேணுமா இல்லை காஃபி என்றார் தீர்த்தகிரி. இப்போவே மணி 12 ஆகுது, காஃபி வேணா, மோரே குடிங்க. அப்போ குடு என்றார் தீர்த்தகிரி. இப்படி அவர் காஃபி கேட்பதும் பவானி மோர் கொடுப்பதும் அன்றாட நடக்கும் நிகழ்ச்சிதான். ஆனால் அப்படி நடப்பது போல காட்டிக்கொள்ளவே மாட்டார். பவானி ஒரு கண்ணாடி டம்ளரில் மோர் கொண்டு வந்து கொடுத்தாள். ஹாலின் ஓரமாக அவரது சூட்கேஸ் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது தனது பெயரை எழுதி ஒட்டியிருந்தார். கன்வேயர் பெல்ட்டில் சூட்கேஸை கண்டுபிடிக்க உதவும்படி அதன் கைப்பிடியில் மஞ்சள் கயிறு ஒன்றை கட்டி வைத்திருந்தார். பவானி கொடுத்த மோரை கையில் வைத்தபடியே சொன்னார், ராஜேஷ் வீட்டில் 4 நாள் இருந்துட்டு அப்படியே ஷீரடி போயிட்டு வந்துடுவோம். அங்கே 2 நாள் இருக்கலாம். அப்படியே நம்ம வலசன் நாசிக்கில் இருக்கான், அவன் கூட 2-3 நாள் இருந்துட்டு வருவோம். என்னால் எங்கேயோ அலைய முடியாது. ஷீரடிக்கு வேணும்னா வரேன். நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு வலசனை பார்த்துட்டு வாங்க. நாசிக்கில் இருக்கிறது வலசன் மகளா மகனா? அவருக்கு 3 பிள்ளைகள் தானே. நாசிக்கில் இருக்கிறது பெரிய பொண்ணு, சின்னவ காரைக்காலில் இருக்கா. பையன் கொரியாவில் இருக்கிறான். வலசனும் அவன் பொண்டாட்டியும் ஊராக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஊரில் இருக்க வீட்டை யார் பார்த்துக்கிறது? அது வலசன் தம்பி பொறுப்பில் இருக்குது. நமக்கு அப்படி ஊரில் வீடு இருந்தால் கிராமத்துக்கே போயிருக்கலாம் என ஆதங்கமாக சொன்னாள் பவானி. ஊரில் இருக்கிறவங்களாம் அங்கே நல்ல டாக்டர் இல்லை, வசதிகள் இல்லைன்னு சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நாம் கிராமத்துக்கு போய் என்ன செய்கிறது சொல்லு? சொந்த ஊருன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல. நாம் எங்கே குடியிருக்கிறோமா, அதான் நமக்கு சொந்த ஊர் என்று உறுதியான குரலில் சொன்னார் தீர்த்தகிரி. பவானி ஏதோ பதில் சொல்ல வந்தாள். ஆனால் சொல்லவில்லை. பேச்சை விழுங்கி கொண்டு விட்டாள். அன்றைய பின் மத்தியத்தில் பீரோவை திறந்து எந்த புடவைகளை எடுத்து போகலாம் என்று பார்த்தாள். எந்த நாளுக்கு எந்த புடவையை கட்டுவது என முடிவு செய்து அவற்றை வெளியே எடுத்து வைத்தாள். எப்போதும் பயணத்தை கொண்டு செல்லும் சூட்கேஸு கட்டிலின் கீழே இருந்து எடுத்து அதில் சீராக அடுக்கி வைத்தாள். பவுட்ரு, சீப்பு, தைல எண்ணெய், தலைவலி தைலம், காது குடையும் பட்ஸ்,
முத்து மாலை என தனக்கு தேவையான எல்லாவற்றையும் அதற்கென உள்ள சிறிய பைகளில் போட்டு பெட்டியில் வைத்தாள். யோசித்து நிதானமாக ஒவ்வொன்றாக தேடி எடுத்து பெட்டியில் வைத்தாள். பின்பு தனது பயண பெட்டியை பூட்டி அவளே ஹாலில் கொண்டு போய் வைத்தாள். 2 பெட்டிகளையும் தீர்த்தகிரி தனது செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஒருவேளை பயணத்தில் தொலைந்து விட்டால் தேட வேண்டுமே என்பதற்கான முன் ஜாக்கிரதை அது. பின்பு அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்த டிவியில் பழைய சினிமா ஒன்றை பார்க்க ஆரம்பித்தார்கள். அது முடிவதற்கு இரவு 9 மணி ஆனது. இரவு உணவிற்காக சப்பாத்தி செய்தால் பவானி. ஆளுக்கு 2 சப்பாத்திகள். சாப்பிட்டு முடித்தவுடன் கம்ப்யூட்டர் முன்பாக அமர்ந்து நாளை காலை விமான நேரத்தில் ஏதாவது மாறுதல் இருக்கிறதா என சரிபார்த்தார் தீர்த்தகிரி. பவானி காலை நியூஸ் பேப்பரினை இப்போதுதான் வாசித்து கொண்டிருந்தாள். 10 மணிக்கு ஃப்ளைட், நாம் 7 மணிக்கு ரெடியாகணும் என்றார் தீர்த்தகிரி. ஏர்போர்ட் போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுக்கிடுவோம் என்றாள் பவானி. ஆமாம், சீனிவாசா கஃபேல பொங்கல் நல்லா இருக்கும் என்றார் தீர்த்தகிரி. உறங்கப் போவதற்கு முன்பு மந்திரம் போல எதையோ மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டாள் பவானி. அது என்னவென்று அவருக்கு தெரியாது. 1-2 முறை கேட்டபோது பதில் சொல்லாமல் பவானி சிரித்திருக்கிறார். விடிய காலை அவர்கள் எழுந்து குளித்து பயணத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து கொண்டு ஹாலில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார்கள். தீர்த்தகிரி சிரித்தபடியே சொன்னார், மணி 6 தான் ஆகுது, நேரம் இருக்கு. பவானியை சிரித்து கொண்டாள். தீர்த்தகிரி தனது செல்போனில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். 1/2 மணி நேரத்திற்கும் பின்பு அவர் ஸ்விக்கி மூலம் ஆர்டர் செய்த சீனிவாச கஃபே பொங்கல் வந்தது. அதை ஆசையாக சாப்பிட்டார். 8 மணி ஆனவுடன் வீட்டின் ஹாலில் இருந்தபடியே தீர்த்தகிரி சொன்னார், ஏர்போர்ட்டில் கூட்டமே இல்லை பாத்தியா? பவானி பதில் சொல்லாமல் தலையாட்டி கொண்டாள். 10 மணிக்கு அவர்கள் தங்கள் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார்கள். தீர்த்தகிரி சொன்னார், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போது, தலை சுத்தும், காதில் பஞ்சு வச்சிருக்கியா? அவள் வேண்டாமே என தலையாட்டினாள். 12 மணிக்கு தீர்த்தகிரி தனது நண்பன் செபாஸ்டினுக்கு ஃபோன் பண்ணினான். இப்போதான் 2 பேரும் மும்பையில் வந்து இறங்கியிருக்கோம். பையன் வீடு குர்லாவில் இருக்குது. டாக்ஸியில் போகும். ஈவினிங் உன்னை கூப்பிட்றேன். பவானி தனது பெட்டியை ஹாலிலிருந்து அறைகள் கொண்டு சென்று திறந்து அதில் இருந்த உடைகளை அலங்கார பொருட்களை ஹோட்டல் ரூமில் வைப்பது போல் தனது மேஜையில் கொண்டு போய் வைத்தாள். ஹோட்டல் ரூம் அறையிலிருந்து வெளியே பார்ப்பது போல் ஜன்னலை திறந்து வெளியே தெரியும் கட்டடங்களை பார்த்தாள். வேறு என்ன, எண்ணிக்கொண்டு விட்டால் போதும். வேறாக மாறிவிடுகிறது உலகம் என அவளுக்கு தோன்றியது. ராஜேஷ் ஆஃபீஸ்லேருந்து எத்தனை மணிக்கு வருவான் என யாரிடமே கேட்பது போல் சத்தமாக கேட்டாள். அவளாக பதில் சொல்லி கொண்டாள். 8 ஆகிடுமா? நான் வேணும்னா சமையல் பண்ணட்டுமா? அவனுக்கு அவியல் ரொம்ப பிடிக்கும், அவியல் பண்ணட்டுமா? யாரும் பதில் சொல்லவில்லை. அவளாக அவியல் செய்ய ஆரம்பித்தாள். மும்பையில் மகன் வீட்டில் இருப்பது போலவே நினைத்து கொண்டு டிவியில் இந்திய சேனல்களை பார்க்க துவங்கினார் தீர்த்தகிரி. அவர்கள் அது தங்களின் வீடு என்பது மறந்திருந்தார்கள். தாங்கள் விமானத்தில் பயணம் செய்து மகன் வீட்டில் போய் தங்கியிருப்பதாக நம்பினார்கள். மருமகள் பேரனுக்கு ஆசையாக வாங்கி வந்த பரிசு பொருட்களை கொடுப்பது போல் நடித்தார்கள். ராஜேஷுடன் பேசி மகிழ்ந்து சிரிப்பது போல் நடந்து கொண்டார்கள். தங்கள் படுக்கை அறையை ராஜேஷ் வீட்டின் அறையாக நினைத்து கொண்டு உறங்கினார்கள். மும்பையில் வேறு உறக்கம், சென்னையில் வேற உறக்கம் என இருக்கிறதா என்ன? இந்த நாடகத்தை 2-3 நாட்கள் அவர்கள் தொடர்வது வழக்கம். பின்பு அவசரமாக ஊர் திரும்பியது போல நாடகத்தை முடித்துக் கொள்வார்கள். அதுவரை ராஜேஷ் வீடாக இருந்த அறைகள் மீண்டும் அவர்கள் வீட்டின் அறைகளாக மாறிவிடும். இப்படி ஆண்டுக்கு சில முறை அவர்கள் கற்பனையான பயணத்தை மேற்கொண்டார்கள். அதற்கான தயாரிப்பினை ஆசையுடன் செய்தார்கள். உண்மையாகவே பயணம் செய்து விட்டார்கள். நம்பினார்கள். அந்த நாடகம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. இப்போது ராஜேஷ் எந்த ஊரில் வசிக்கிறான் என்றே அவர்களுக்கு தெரியாது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஷ் மும்பையில் இருந்தபோது அவனை கேட்காமல் ஒரு நாள் அவர்கள் மும்பை சென்றிருந்தார்கள். ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் டாக்ஸி பிடித்து ராஜேஷ் குடியிருந்த அடுக்குமாடி வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது உள்ளறையில் வெளியாட்கின் குரல் கேட்டது. அவர்கள் நர்மதாவின் உறவினர்கள் பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். ராஜேஷ் தனது பெற்றோரின் வருகை எதிர்பார்க்கவில்லை. சற்றே கோபத்துடன் கேட்டான், ஏப்பா இப்படி திடீர்னு வந்து நிற்கிற? சொல்லிட்டு வரலாம்ல. ஷீரடிக்கு போகலான்னு உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தா, அதான் திடீர்னு கிளம்பிட்டேன். இங்கே தங்க முடியாதுப்பா. நர்மதாவோட சித்தி ஃபேமிலி வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு மூலையில் இருந்துக்கூடோம். அது சரிப்படாதுப்பா. அப்போ நாங்கள் ஹோட்டலில் தங்கிக்கிறோம். அதுக்கு எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? நேராக ஹோட்டலுக்கு போக வேண்டியதானே? இப்போ என்ன செய்ய சொல்கிற? உடனே நீ ஊருக்கு கிளம்பு. நான் அடுத்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு தரேன். அது வேணா,
நான் காலையில் எழுந்து ஷீரடி போயிட்டு ஊருக்கு போயிடுறேன் என்றார் தீர்த்தகிரி. உனக்கு வயசாகுது தவிர அறிவே இல்லைப்பா. வயசான காலத்தில் ஒரு இடத்துல இருந்தால் என்ன? ஏன் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? வழியில் செத்து தொலைஞ்சா நான் தானே அவதிப்படணும் என்றான் ராஜேஷ். அப்படி பேசியதற்காக ராஜேஷை கோவித்து கொண்டாள் பவானி. நான் பேசினதில் ஒரு தப்பும் இல்லைம்மா என்றார் ராஜேஷ். வழியில் செத்து தொலைஞ்சா அனாதை பணமாக போயிட்டு போகிறோம் என்றாள் பவானி. அப்பவும் எங்கள் பேர் தானே கெடும், அதுதானே உங்கள் ஆசை என கேட்டாள் நர்மதா. உங்கள் சொந்தக்காரனை எவனோ இங்கே வந்து தங்கலாம், அவனை பெத்த நான் வரக்கூடாதா என ஆற்றாமொழியை கேட்டாள் பவானி. பார்த்தீங்களா உங்கள் அம்மா பேசுகிறத? நம்ம கல்யாணம் நடந்த நாள்லேருந்தே பார்க்குறேன். உங்கள் அம்மாவுக்கு நான் ஒளிஞ்சு போயிடணும், என் வீட்டு ஆளுங்களை எல்லாம் சத்துருகள் அப்படி நினைக்க வச்சது நீ தானா என்றாள் பவானி. கோவிலுக்கு போகணும்னா நேராக போக வேண்டியதானே, இங்கே ஏன் வரீங்க? என் புருஷன் சம்பாத்தியரை பிடுங்கி திங்கதானே, இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா நானும் என் பிள்ளைங்களும் தெருவில் தான் நிற்கணும் என ஆவேசமாக சொன்னாள் நர்மதா. அதான் இங்கே ஒன்று, உன் ஊரில் ஒரு வீடுன்னு என் மகன் வாங்கி வச்சிருக்கான், கார் இருக்குது, வேலைக்கு ஆள் இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு என்ன குறை வச்சுட்டான் என நர்மதாவை பார்த்து கோபமாக கேட்டாள் பவானி. எங்கள் ஊரில் புது வீடு வாங்கினது இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது, சொல்லி காட்டுறாங்க. உங்கள் அப்பா அம்மா வேணும்னா அவங்கள வச்சு தாங்குங்க, நாங்கள் உடனே கிளம்புறோம் என்றாள் நர்மதா. நீ ஏன் போகணும், அவங்கள கிளம்ப சொல்கிறேன் என்றார் ராஜேஷ். தீர்த்தகிரியும் பவானியும் அடுத்த நிமிஷம் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். திடீரென அந்த நகரம் வாய் திறந்த திமிங்கலம் ஒன்றை போல் பயமுறுத்தியது. அன்று இரவே ரயில் பிடித்து சென்னை திரும்பினார்கள். ரயிலில் அவர்கள் எதையும் சாப்பிடவில்லை, டீ குடிக்க கூட மறுத்துவிட்டார். தீர்த்தகிரி மனதில் வலி குறையவில்லை. பழைய ஆடைகளை வீசி எறிவது போல் ராஜேஷ் எவ்வளவு எளிதாக நடந்து கொண்டு விட்டான். பவானி ரயில் ஜன்னல் வழியாக பின்னோக்கி ஓடும் மரங்களை விரித்து பார்த்து கொண்டு வந்தாள். அப்போதும் அவள் மந்தரம் போல் எதையே முணுமுணுப்பது போல் தெரிந்தது. அதன் பிறகு ராஜேஷிடமிருந்து தொடர்பில்லை. தீர்த்தகிரி ஒரு தீபாவளியின் போது ராஜேஷ் போன் நம்பரை தொடர்பு கொள்ள முயன்றார். அந்த நம்பர் மாற்றப்பட்டிருந்தது. ராஜேஷ் தனது அலுவலக வேலையாக அமெரிக்கா போய்விட்டான் என ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டார். ஒருவேளை அவனுடன் நர்மதாவும் பேரனும் கூட அமெரிக்கா போயிருக்கலாம். ஆனால் இந்த 7 வருஷங்களில் அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் எந்த நகரில் வசிக்கிறார் என்று கூட தெரியாது. எப்போதாவது ராஜேஷை பற்றி நினைவுகள் மேலிடும் போது அவர்கள் இந்த நாடகத்திற்கு தயாராவார்கள். பெரும்பாலும் தீர்த்தகிரி தான் நாடகத்தை துவங்கி வைப்பார். ராஜேஷ் வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வருவோமா, அவனை டிக்கெட் போட சொல்கிறேன். பவானி அதை ஏற்றுக்கொண்டு போல் தலையாட்டுவாள். அந்த நாடகத்தில் அவளது பங்கை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக உடைகளை பெட்டியில் வைத்து பயணத்திற்கு தயாராக 2 பெட்டிகளும் ஹாலில் வைக்கப்படும். ராஜேஷ் டிக்கெட் அனுப்பியிருப்பது போல் தீர்த்தகிரி பாவனை செய்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பார். விமான நேரத்தை சரிபார்ப்பார். விமான நிலையம் செல்வது போல் இருவரும் பாவனை செய்வார்கள். மும்பையில் ராஜேஷ் வீட்டில் இருப்பது போல் நடந்து கொள்வார்கள். அது கற்பனை என்றே அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் இந்த நாடகத்தை உலக அறிய முடியாது என்பது போல அவர்கள் தொலைபேசி உரையாடலில் மும்பையில் இருப்பதாகவே சொல்வார்கள். இந்த நாட்களில் தீர்த்தகிரி பூங்காவிற்கு நடைப்பயிற்சிக்கு போக மாட்டாள். ஷீரடிக்கு சென்று வணங்குவது போலவே வீட்டிலிருந்து சாய்பாவை வணங்குவாள் பவானி. சில நாட்கள் தொலைக்காட்சியில் இந்தி செய்திகள், இந்தி சினிமா பாடல்கள் கேட்பார்கள். சில நேரம் ஸ்விக்கி மூலம் வடபாவ் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். இந்த நாடகம்தானே முடிவுறும் போது வீடு திரும்பிவிட்டது போல் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். பார்வையாளர்களே இல்லாத அந்த நாடகத்தில் நடித்த 2 சூட்கேஸும் தனது வழக்கமான இடத்திற்கு திரும்பி போயிருக்கும். மீண்டும் நடைபயிற்சிக்கு பூங்காவிற்கு செல்லும் தீர்த்தகிரி தனது மும்பை பயணத்தில் கண்ட நிகழ்ச்சிகளாக சிலவற்றை கற்பனை செய்து கொண்டு சுவாரஸ்யமான கதை போல் சொல்வார். அதுவும் ஒரு வகை நாடகமே. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதும் வாழ்வில் தேவையானதாக இருக்கிறது என்று தீர்த்தகிரி நன்றாக உணர்ந்திருந்தார்.